ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சாகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடத்தின் பாகம் எண் 2 என்ற நூலிலிருந்து தாய் மகளேசல் என்ற தலைப்பில் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தகவல்களையும் தாய் மகளுக்கு சொல்லுவது போல இந்த பாடல்களை வடிவமைத்து தந்திருக்கிறார் புலிப்பாணி. அந்த பாடல்களில் 2வது பதிவாக கடந்த பதிவுகளில் சொல்லப்பட்டது போலவே தீர்க்க ஆயுள் சம்பந்தப்பட்ட ஜாதக கிரக அமைப்பு சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்லி வருகிறது. அதில் பாடல் எண் 11, கரிக்கு நாளில் ரவி சேய் இவர்கள் உற திரிகோண மதி சகடமின்றி பறிக்கும் வியம் 2 சுபர்கள் உற தீர்க்க ஆயுள்தானே என்று கூறியுள்ளார். சனிக்கு 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்க லக்னத்திற்கு திரிகோண ஸ்தானங்களில் நின்று இருந்த சந்திரன் குருவுக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் அமராமல் லக்னத்திற்கு 2, 12 இடங்களில் சுபகரங்கள் அமைந்து இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகனுக்கு வயது பூரணமாம் தீர்க்க ஆயுள் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 11, பாடல் எண் 12, நெடுநாள் வாழ்ந்திருக்கும் ஜாதக கிரக அமைப்பு சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. 4 கண்டத்தார்கள் கோணம் நன்னிடவே சனிக்கு 7 தீயர் அற மன்னன் குரு அதனை நோக்க மண்ணில் நெடுநாள் வாழ்வானே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 என்ற 4 கேந்திரங்களிலும் அல்லது கேந்திர அதிபதிகளும் 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்களில் நின்றிருக்க சனிக்கு 7ஆம் இடத்தில் பாபகரகங்கள் இல்லாது இருப்பதோடு அந்த சனிக்கு குருவின் பார்வை கிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் வெகு காலம் இந்த பூமியில் ஜீவித்திருப்பான் என்று பாடல் மூலம் சொல்லியுள்ளார். அதற்கடுத்து பாடல் எண் 13, வெகு ஆயுள் என்ற தலைப்பில் இந்த பாடல், குஜன் கரியை நோக்குறவே குரு நோக்க 3வனும் மேரும் மதி கூட 3 நட்பாக நாடி வெறு ஆயுளென கூறே என்று பாடலை முடித்துள்ளார். செவ்வாய் சனியை பார்வையிடாதிருந்து அந்த சனியை குரு பார்வையிட்டிருக்க 3 கொடையவனும் லக்னாதிபதியும் சந்திரனும் இணைந்து நின்று இருப்பதோடு அந்த 3 கொடையவன் நட்பு முதலிய நல்ல நிலையில் பலம் பெற்று அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் வெகு காலம் வாழ்ந்திருப்பான் என்று கூறியுள்ளார். அதுக்கடுத்து பாடல் எண் 14, பூரண ஆயுசு என்ற தலைப்பில் இந்த பாடலை சொல்லியுள்ளார். விதி மதி சுபர் அங்கிசம் பெற விதி மதி ராசி யாகி கூடி சுபம் மேவ விதி மதிக்கேள் நல்லவர் வர பூர்ண ஆயுசுதானே என்று பாடலை ஒழித்துள்ளார். நவாம்ச சக்கரத்தில் லக்னமும் சந்திரன் நிற்கும் ராசியும் சுபர்கள் வீடாய் அமைய பெற்று ராசி சக்கரத்தில் லக்னாதிபதியும் சந்திரன் என்ற ராசி கொடையவனும் இணைந்து சுபர்கள் வீட்டில் நின்றிருக்க லக்னத்திற்கு சந்திரன் என்ற ராசிக்கும் 7ஆம் இடத்தில் சுபர்கள் அமைந்திருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகன் பூரண ஆயுளை பெறுவான் என்று பாடலை கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 15, 100 ஆண்டு வாழ்வான் என்று தலைப்பை கொடுத்திருக்கிறார். சனி மதிக்கு 8 சேய் புந்தி அட்டமனோர் 7 நாளில்
தமணியனார் நோக்கிடவே அக்குமரன் 100 வாழ்வான் என்றே பாடலில் கூறியுள்ளார். சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்க செவ்வாய் புதன் 8 கொடையவன் 7 கொடையவன் ஆகிய இவர்கள் 4ஆம் வீட்டில் நின்றிருக்க இவர்களை குரு பார்வையிட்டிருந்தால் ஜாதகன் 100 ஆண்டு காலம் வாழ்வார் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 16 ஆயுள் பலம் அதிகம் என்ற தலைப்பில் கூறியுள்ளார். எட்டவனுக்கு இருபாரிசம் இனிமையுள்ளோர் இருக்க கரிக்கு 7 நாள் சுங்கன் குரு இருக்க மதி ரவிக்கு வியமாக ஆயுள் மிகவே என்று பாடலில் கூறியுள்ளார். 8 கொடையவனுக்கு இரு பக்கமும், அதாவது 2ஆம் இடத்திலேயும் 12ஆம் வீட்டிலேயும் சுப கிரகங்கள் நிற்க சனிக்கு 7 அல்லது 4 சுக்கிரனும் குருவும் வீற்றிருக்க சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்க இந்த அமைப்பு கொண்ட ஜாதகனுக்கும் ஆயுள் 100 என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 17 ஆயுள் பலம் பூரணம் என்ற தலைப்பில் பாடலை சொல்லியுள்ளார். சுபர் விதியில் ஏகக்கரி நட்பில் ஏற கிரிநாதன் 2 சுகம் ஏக கூடியேதான் தகமையுடன் பூரண ஆயுள்தானே என்று பாடலை முடித்துள்ளார். சுபகிரகங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்க சனி நட்பு வீட்டில் அமர்ந்திருக்க லக்னாதிபதியும் 2 கொடையவனும் 4ஆம் வீட்டில் இணைந்து நின்றிருந்து அமையும் பட்சத்தில் ஜாதகனுக்கு பூரண ஆயுள் என்று கூறியுள்ளார், அல்லது ஆயுள் பூரணம் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 18 நிறைவான ஆயுள் பலம் என்ற தலைப்பில் இந்த பாடல். கரிக்கு இரு பக்கத்தில் 6 கரித்த சுபர் இருக்க விதி ஆட்சி நட்பில் கணக்குறு 4 ஏக மோனமுடன் பூரண ஆயுள் களரே என்று பாடலை முடித்துள்ளார். சனிக்கு இரு பக்கத்திலும் 6ஆம் இடத்திலும் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்க லக்னாதிபதி ஆட்சி நட்பு பெற்றிருக்க இந்நிலையில் பலம் பெற்றிருக்க குரு லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க ஜாதகனுக்கு பூரண ஆயுள் என்று பலன் கூறலாம் என்று பாடலை முடித்துள்ளார். அடுத்து வாழ்நாள் விருத்தி என்ற தலைப்பில் பாடல் எண் 19 விதிக்கு 12 மேவிய மதி புகர் காரிக்கு 6 நல்லோர் மேவக்கரி நாதன் சுபமாக ஆயுள் விருத்தி என்றுரையே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்துக்கு 12 அல்லது 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் இணைந்திருக்க அல்லது அமர்ந்திருக்க 6ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் நின்றிருக்க லக்னாதிபதி நன்னிலையில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு ஆயுள் பூரணமாமே என்று பாடலுக்கு கருத்துக்களாக பதிவை கொடுத்துள்ளார். அதற்கு அடுத்து பாடல் எண் 20 மிக்க ஆயுள் என்ற தலைப்பில் ரோகன் விதி வியத்தோன் இவர் ஒவ்வொருவர் நாளுக்கு நாளாய் மேவ இவருடன் சுவர்கள் நோக்கமுற திடமுடனே ஆயில் மிக ஓதே என்று பாடலை முடித்துள்ளார். 6 கொடையவன் நின்ற ஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டில் லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டில் 12 கொடையவனும் அமர்ந்திருக்க இவர்களை சுபக்கிரகங்கள் பார்வையிட்டிருந்தால் இந்த ஜாதகனின் பலம் தீர்க்க ஆயுள் பலம் படைத்தவன் என்று பலன் கூறலாமே என்று பாடலை கூறி முடித்துள்ளார். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.